உங்களை எப்படி ஜெபிக்க தூண்டுவார்? அவரு புத்தி தெளிவோடு தான் ஜெபிக்க தூண்டுவார். உங்களை அறியாம வராது. எனக்கு தெரியாம வந்துருச்சுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க எதுக்கு விரோதமா பேசுறாங்க? பைபிளுக்கு விரோதமா பேசுறாங்களா இல்லையா? உங்களை அறிவு தெளிவோடு தான் ஜெபிக்க தூண்டுவார். அதுக்கு அவர் எக்ஸாம்பிள் வேற கொடுக்கிறார். நீங்கள் அந்நிய பாஷையில் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது வேறு மதத்தை சார்ந்தவர் ஒருவர் உள்ளே வருகிறார். அவர் உங்களை பார்த்து இவர்கள் பித்து பிடித்தவர்கள் என்று சொல்ல மாட்டார்களா? உங்களெல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்ல மாட்டாங்களா? நானா சொன்னேன்? பவுல் சொல்றார். அருள்மணி ஃபாதர் வார்த்தை இதில் எதுவுமே இல்லை இல்லையா? பவுல் சொல்ற வார்த்தை. உங்களை பைத்தியக்காரன் சொல்ல மாட்டானா? அதே வேளையில் நீங்கள் அவர்களுக்கு புரிகிற விதத்தில் இறை வார்த்தையை சொன்னீங்கன்னா அவர்கள் நெஞ்சம் குத்துண்டவர்களாக இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்களா? ஆகவே நீங்கள் அந்நிய பாஷை பேசுவதை விட இறை வார்த்தையை புரிகிற விதத்தில் கைத்தட்டுங்க அவருக்கு. இப்ப அடுத்த ஒரு வரி சொல்வார். சூப்பரா இருக்கும். நான் உங்களை விட பிரமாதமாக பேசுவேன். சொன்னது யாரு? பவுல் சொல்றார். நான் சொல்லல, பவுல் சொல்றாரு. நான் உங்களை விட பிரமாதமா பேசுவேன். சொல்லிட்டு அடுத்தது சொல்றாரு, உங்களுக்கு புரியாத 4000 வார்த்தைகளை பேசுவதை விட. இது என் வார்த்தை இல்ல, யாரோட வார்த்தை? பவுலோட வார்த்தை. அவர் சொல்றாரு, உங்களுக்கு புரியாத 4000 வார்த்தைகளை பேசுவதை விட உங்களுக்கு புரிகிற 4-5 வார்த்தைகளை பேசவே நான் பெரிதும் விரும்புகிறேன். கைகளை தட்டுங்க.